السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு எண்ணற்ற வாழ்க்கை வசதிகளை இறைவன் நமக்கு அருளி இருந்தாலும் இறைவனால் வழங்கப்பட்ட அருக்குடையிலேயே மகத்தான அருக்குடையான இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கிய படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கரணையும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களின் வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த அடிப்படையில் இங்கே நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்து இறைவன் இந்த உலகத்தில் கோடான கோடி மக்களை படைத்திருந்தாலும் இறைவன் தான் நாடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் நேர்வழியை பற்றி பிடிப்பதற்காகவும் மறுமையினுடைய வெற்றியின் பாதையில் அவர்கள் என்றென்றும் நிலைத்து நீடித்து செல்வதற்காகவும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய அறிவுரையை அந்த மனித சமுதாயத்திற்கு, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை வாயிலாகவும் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய செயல்பாட்டின் வாயிலாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான அறிவுரைகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்குகின்றார். இவ்வாறு இந்த அறிவுரைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் மூமின்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை பறைசாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குரானில் சூரத்துல் பக்ரா என்ற சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய பண்புகள் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது ஆமனுர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அல்பக்ரா அத்தியாயத்தினுடைய அந்த ஆமனுர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் யார் என்றால்
அவர்கள் சமயன, அவர்கள் செவியேற்பார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்களும் இந்த மனித சமூகத்திற்கு, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதை அறிவுரையாக வழங்குகின்றானோ, எதை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த செயல் திட்டமாக, வாழ்க்கை ஏடாக, ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானோ அதை அவர்கள் செவியேற்பார்கள். அவர்கள் அதைக்கு கட்டுப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆமனு ரசூல் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லி இந்த மூமின்களுடைய பண்புகள் இவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டுகின்றான். இன்றைக்கு நாமளும் இன்னைக்கு நம்மை முஸ்லிம்களாக, ஏகத்துவவாதிகளாக, தௌஹீத் என்ற அந்த ஒரு படலத்தில், ஒரு பட்டாளத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களாக நம்மை அடையாளப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செவிமடுத்து கட்டுப்பட்டவர்களாக நடக்கின்றோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாம சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டுப்படுதல் என்ற விஷயத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கமானது பல இடங்களில் நமக்கு வலியுறுத்துகின்றது. குர்ஆன்ல நாம பார்த்தோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான இடங்கள்ல இந்த கட்டுப்படுதலை குறித்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வான். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் எப்படி அல்லாஹ் சொல்வான்னா, ஒரு பச்சை பிள்ளைக்கு, ஒரு பச்சிளம் குழந்தைக்கு ஒரு தாய் அவன் கேட்கின்ற வரைக்கும் எப்படி திரும்ப திரும்ப சொல்வாளோ, கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில கட்டளைகளை குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்வான். உதாரணத்திற்கு தொழுகையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 90க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையை, ஒரு கடமையை மூமின்களுக்கு சொல்கின்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம முதல்ல உணரணும். அந்த வரிசையில இந்த கட்டுப்படுதலை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு சொல்கின்றான் என்றால் ஏராளமான இடங்கள்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, அத்தியுல்லாஹு வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ஒரு சில இடங்கள்ல சொல்வான். இன்னும் ஒரு சில இடங்கள்ல அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக, இந்த பதத்தில், இந்த நடையில் பல வசனங்களுடைய ஆரம்பத்திலும் சரி, அதனுடைய இறுதியிலும் சரி, இந்த கட்டுப்படுதலை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தாத இடமே இருந்ததில்லை என்ற அடிப்படையில குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காரியத்தை சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளின் வாயிலாக நாம் கட்டுப்படுகின்றோம் என்பதை மூமின்களாக இருக்கக்கூடிய நாம மறந்துவிடக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இந்த மூமின்களை குறித்து, அவர்களுக்கு ஏவப்படக்கூடிய கட்டளைகளை குறித்து அல்லாஹ் எப்படி பேசுகின்றான் என்றால், இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம்னா ஒண்ணு நம்முடைய பரம்பரை வாயிலாக முஸ்லிம்களாக இன்றைக்கு நாம இருப்போம், அல்லது நம்முடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க, நம்முடைய முன்னார் இருக்கக்கூடிய தலைமுறையோ அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமுறையோ நம்ம அறிந்த வகையில அவங்க இஸ்லாத்தை கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இன்றைக்கு உலகத்துல வாழுகின்றோம். ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்துல இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தாலும் சரி, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பிரதியாக, அச்சாணியாக, முதல் ஜெனரேஷனாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகின்ற போது, அவர்களுக்கு ஏவப்படுகின்ற போது அந்த காரியத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. பல்வேறு விதமான அர்ப்பணிப்புகளை தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அப்பேற்பட்ட நபி தோழர்களையும் தோழியர்களையும் பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோர்களே, ஹுதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்துல வர்றீங்கன்னா, இஸ்லாத்தில் நீங்கள் நுழைகின்றீர்கள் என்றால் முழுமையாக வாருங்கள். இஸ்லாமிய மார்க்கமானது இன்றைக்கு உலகத்துல முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சட்டமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு சட்டமும் என்று இஸ்லாம் சொல்லல. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு நம்முடைய தேவைக்காக மாற்ற வேண்டும் என்ற அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கல்ல. இன்னைக்கும் சரி, இன்னும் வரக்கூடிய பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் கடந்தும் சரி, மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அவன் பிறந்ததில இருந்து அவன் இறக்கின்ற வரை அவன் ஏற்று கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் மறுமையினுடைய வெற்றிக்காக அவன் பாடுபடக்கூடிய வகையில அவனுக்கான எல்லா விதமான செயல் திட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை திருக்குர்ஆன் வாயிலாகவும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் வாயிலாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிலும் செயல்பாட்டிலும் வழியாக இந்த வகை செய்தியை அருளி, அந்த வகை செய்தியை நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வேளையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நபி தோழர்கள், எந்த நபி தோழியர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்களோ, எந்த நபி தோழர்கள் இந்த இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிர்களை துச்சமாக கருதி காலத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய சரித்திர நாயர்களாக இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய வகையில தங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பட்டவர்களாக நடந்து அதை இந்த உலகத்திற்கு பறைசாட்டினார்களோ, அப்பேற்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, ஹுதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால், இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்தீர்கள் என்றால் முழுமையாக வாருங்க. உங்களிடத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்ட்டு எனக்கு எது கடைபிடிக்க முடியுமோ, எனக்கு எது ஏற்க முடியுமோ, என்னுடைய மனம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ அது மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் கடைபிடித்து அந்த அடிப்படையில் இஸ்லாத்துல நீங்க நுழையாதீங்க. மாறாக நீங்கள் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழையுங்கள். வலா தத்தபி குதுவாத்தி ஷைத்தான், அப்படி நீங்கள் நுழையாமல் நீங்கள் எதையெல்லாம் பின்பற்றுகின்றீர்களோ அது ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடை கூட நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்றது, இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்றது. இன்னைக்கு நாமளும் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் இஸ்லாமிய அடிப்படையில பல்வேறு செயல்பாடுகளை செய்கிறோம், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றோம், ஜும்மா தொழுகைக்கு வரோம், நம்முடைய வாழ்க்கையில சதக்கா செய்கிறோம், நோம்பு நோக்குறோம், ஹஜ் செய்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் எடுத்துக்கோங்க. இப்படி செய்யக்கூடிய வேளையில இஸ்லாம் ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலியமாக சொல்லி அதன் வாயிலாக ஒரு முழுமையான ஒரு கையேட்டை நமக்கு தந்திருக்கின்றது, ஒரு வாழ்வியல் வழிகாட்டியை நமக்கு, ஒரு ரூல்ஸை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஏவி அந்த ரூல்ஸை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம, மூமீன்களாக இருக்கக்கூடிய நாம இன்றைக்கு செவிமடுக்கின்றோம், அதை ஓதுகின்றோம், அதை எங்காவது யாராவது சொன்னால் அந்த பயான்களில் கலந்து கொள்கின்றோம், அதை மொபைல் போன் வாயிலாக, புத்தகங்களின் வாயிலாக, இன்னவர இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சாதனைகளின் வாயிலாக கேட்கின்றோம், படிக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பட வேண்டும் என்று வருகின்ற போது, அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்ற போது நாம கட்டுப்பட்டவர்களாக நடக்கின்றோமா அல்லது அதற்கு மாறு செய்கின்றோமா என்று யோசிச்சுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த வகை செய்திக்கு, இறை செய்திக்கு நாம எந்த அளவிற்கு மதிப்பளிக்கின்றோம் என்று நினைச்சுப்பார். உதாரணத்திற்கு, நாம இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய அருளால நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றோம். பிள்ளை இடத்துல நாம ஒரு விஷயத்த சொல்றோம், ஏப்பா நான் சொல்றத நீ கேட்டேன்னா, நான் சொல்றபடி நீ நடந்தேன்னா உன் வாழ்க்கையில எங்கேயோ போயிருவ, நல்ல நிலைக்கு ஆளாவ அப்படின்ட்டு நம்முடைய பிள்ளை இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்லி, அல்லது நம்மிடத்துல நாம இன்னைக்கு இந்த ஜும்மாவுல ஒரு அறிவிப்பு செய்யறோம், அடுத்த ஜும்மாவுல இருந்து யார் முதல் நேரத்துல வராங்களோ, முதல் ஆளாக பள்ளிவாசலுக்கு வராங்களோ, நிர்வாகம் சார்பாக
ஒரு 10 கிலோ தங்கம் இலவசமாக தரப்படும் அப்படின்னு நிர்வாக சார்பா அறிவிச்சாங்கன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? ஜும்மாவிற்கு முதல் நேரத்துல வருவதற்கான நன்மை நமக்கு தெரியும், இரண்டாம் நேரத்துல வருவதற்கான நன்மை நமக்கு தெரியும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நன்மையை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி நமக்கு ஸ்லாகித்து சொல்லி ஆர்வமூட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல ஒரு காரியம் என்று வருகின்ற போது, உலகத்துல ஒரு செயல் என்று வருகின்ற போது, அதை நம்மிடத்துல சொல்லப்படுகின்ற போது 10 கிலோ தங்கம் கிடைக்குது, வாழ்க்கையில நம்ம நல்லா ஓஹோன்னு நிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போது அதனுடைய மதிப்பு தெரியுது, அதனுடைய முக்கியத்துவம் தெரியுது, அதனுடைய கிரேடு இன்னைக்கு தரஜா எந்த அளவிற்கு உலகத்துல மதிப்பளிக்கப்படுகின்றது என்று தெரிகின்றது. அப்படி மதிப்பளிக்கப்படக்கூடிய விஷயத்திற்கு நம்முடைய கண்களால் பார்க்கின்ற போது அதை நாம் வைத்திருந்தோம் என்றால் மக்களிடத்துல நாம நல்ல கிரேட்ல இருப்போம், மக்களிடத்துல நாம செல்வந்தராக இருப்போம், மக்களிடத்துல பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருப்போம் என்று சொல்லி உலகத்துல ஒரு காரியத்திற்காக போட்டி போடக்கூடிய நாம, உலகத்துல ஒரு காரியத்திற்காக நன்மையினுடைய காரியத்துல நாம ஈடுபடக்கூடிய நாம, நன்மையினுடைய விஷயத்துல முந்தி செல்லக்கூடிய நாம, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் ஏவுகின்றார் என்றால், இஸ்லாத்தின் பெயரால் நமக்கு கட்டளையிடுகின்றார் என்றால், இந்த உலக வாழ்க்கையும் சரி நாளை மறுமை வாழ்க்கையும் சரி நமக்கு வெற்றி பெற தரக்கூடிய நிலையில் நம்மை ஆகுமானதாக்கக்கூடிய வகையில் ஒரு கட்டளை நமக்கு ஏவப்படுகின்றது என்றால் அந்த விஷயத்துல கட்டுப்பட வேண்டும் என்று வருகின்ற போது, அந்த விஷயத்துல நாம நம்முடைய செயல்பாடுகள் வாயிலாக நாம அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்று வருகின்ற போது நாம ஏன் கட்டுப்பட மறுக்கிறோம்? நாம ஏன் அந்த செயல்பாட்டுல சோட காட்டுறோம்? ஏன் அந்த நன்மையான காரியத்துல போட்டி போடாம இருக்கிறோம்? ஏன் அந்த நன்மையான விஷயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்கூலிகளுக்கு போட்டி போடாம இருக்கின்றோம் என்பதை நாம யோசிக்க மறந்தவர்களாக இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபித்தோழர்களும் சரி, அல்லாஹ் ஒரு காரியத்தை ஏவினான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு போட்டி போட்டாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்மிடத்துல முழுமையாக இந்த திருமறை திருக்குரானும் ஹதீஸ்களும் இன்னைக்கு முழுமைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 40 வயசுல நபித்துவத்தை பெறாங்கள், 60 வயது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறுக இந்த வகை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு ஏவுகின்றான். அப்படி ஏவப்படக்கூடிய நேரத்துல அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவுகளால் செவிமடுத்த அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாட்டை பார்க்கின்றது. அந்த செயல்பாட்டை பார்த்து ஆரம்ப காலகட்டத்துல இன்னைக்கு நாம பள்ளிவாசல்ல நமக்கு கரண்ட் இல்லைன்னா கூட, வெப்பம் அதிகமா இருந்தா கூட நல்லா ராகத்தா உட்கார்ந்து பயான் கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதிகளை அளித்திருக்கின்றான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் சொல்லப்படுகின்ற போது மக்காவில் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் அல்லாஹ்வுடைய தூதரவருக்கு வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு ஒட்டகங்கள் விலை பேசப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையை யாரு கொண்டு வராங்களோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தலைக்கு விலை பேசப்படுகின்றது. ஆரம்ப காலகட்டத்துல எந்த அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கையாளர் என்று சொன்னார்களோ அதே அல்லாஹ்வுடைய தூதரை பொய்யர் என்ற அடிப்படையில அன்றைக்கு வாழ்ந்த மக்காவில் இருந்த குறைஷிகள் எதிர்க்கக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த இறை செய்தியின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மக்காவில இருந்து மதீனாவில எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு காலகட்டத்துல மதீனாவில அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அகபா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மேற்கொள்றாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க இந்த ஏகத்துவத்துல இந்த இஸ்லாத்துல இணைகின்றோம் என்றால் நாங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க மாட்டோம்,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ய மாட்டோம், பொய் பேச மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், போர் என்று வந்துவிட்டால் புறமுது காட்டி ஓட மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே பையத் செய்து இஸ்லாத்தை, இந்த கலிமாவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல முன்மொழிந்து இஸ்லாத்துல வராங்க. இஸ்லாத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள், தங்களை மூமின்களாக பறைசாற்றுகின்றார்கள். அப்படி பறைசாற்றக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவினுடைய பிரச்சாரம், பலதரப்பட்ட எதிர்ப்புகள், பலதரப்பட்ட இடையூறுகள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தொழுவதற்கு கூட, காபாவின் முன்னால் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்கு கூட வாய்ப்பில்லாத அந்த ஒரு சூழல். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜர் செய்ய சொல்கின்றான். மக்காவில தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய உற்றார் உறவினரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்காவில இருந்து இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக, இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் நிலைநாட்டுவதற்காக, பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதர் என்ற களத்தை ஏற்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபு சுஃபியான் இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம கைப்பற்றிட்டா போதும், அதை கவர்ந்துட்டா போதும், நாம இங்க இருக்கக்கூடிய காலத்துல நல்ல ராகத்தாக, சந்தோஷமாக, ரிலாக்ஸாக வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரியாக இருக்கின்றானோ அவனை களத்துல சந்திங்க, அவனை களத்துல நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய வானவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை செய்தியை அருளுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களிடத்திலும் அன்சாரி தோழர்களிடத்திலும் சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்துல மதீனாவுல பத்ருடைய யுத்தத்தினுடைய முதல் நாள் முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா செய்கின்றார்கள். மஷூரா செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கல. சும்மா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கல. பிறகு அன்சாரி கூட்டத்துல ஒரு குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அன்சாரிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய கருத்திற்காகத்தான் நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா நாங்க இப்ப சொல்றோம். எப்ப அக்கபா உடன்படிக்கையில சொன்னாங்கல்ல, போர் என்று வந்துவிட்டால் புறமுது காட்டி ஓட மாட்டோம்ட்டு, அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்துவதற்காக, அந்த வாக்குறுதியை நிலைநாட்டுவதற்காக பத்ரினுடைய களம் வருகின்றது. பிரச்சனை யாருக்கு? மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களையும் முகம்மதையும் கருவறுக்க வேண்டும் என்று அபு சுஃபியானுடைய படையை அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்க போறாங்க. அவங்களை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று அபுஜஹலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான், ஷைபாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஹாஜிர்களுக்கு தான், குத்பாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஹாஜிர்களுக்கும் தான். இந்த அன்சாரி தோழர்களுக்கும் குறைஷிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, எந்தவித சண்டையும் கிடையாது, எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏற்றுக்கொண்ட அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பத்ருடைய களத்தை சந்திக்க சொல்கின்றான். முஹாஜிர்களுக்கு கூட போர் குறித்து ஒரு சில செய்திகள் தெரியும். அன்சாரி தோழர்களுக்கு விவசாயத்தை தவிர ஒண்ணும் தெரியாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நம்பிக்கை கொண்ட முஹாஜிர்களை விட அன்சாரி தோழர்கள் தான் அந்த பத்ருடைய களத்துல மிகைத்து நின்றார்கள். அந்த நேரத்துல சாத் பின் உபாதா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மூசாவிடத்தில் அவருடைய கூட்டத்தார் சொன்னாங்கல்ல, நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் புரியுங்கள் என்று, அது மாதிரி நாங்க சொல்லுவோம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிடுவோம் நீங்க நினைச்சிடாதீங்க. மாறாக எங்களுடைய குதிரைகளை நீங்கள் மதீனாவில இருந்து தூரமாக இருக்குதுல பர்புல் கிமார், அந்த பர்புல் கிமாரை நோக்கி நீங்கள் செலுத்த சொன்னாலும் சரி, நீங்கள் கடலை நோக்கி செலுத்த சொன்னாலும் சரி, நாங்கள் செலுத்துவோமே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல அவங்க கூட்டத்தார் சொன்னது மாதிரி நாங்கள் சொல்றோம் நீங்க நினைச்சிடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வாக்குறுதி அளிக்கின்றார்கள். என்றால் களத்துல உயிர் போகும், உடைமை போகும். பிரச்சனை யாருக்கு? முஹாஜிர்களுக்கும் குறைஷிகளுக்கு தான். நமக்கு என்ன வம்பு? நாம அல்லாஹ்னு ராகத்தா இங்க தொழுதுட்டு நாம இஸ்லாத்தை கடைபிடிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு புறமுது காட்டி ஓடல. அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட களம்
அவர்களுக்கு அமைக்கப்பெறுகின்றது, கிடைக்கப்பெறுகின்றது. அந்த களத்தை அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோளோடு தோள் நின்று அந்த களத்தை சந்திப்பதன் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் பதினுடைய வெற்றி நாயர்களாக, வரலாற்று சாதனையாளர்களாக இன்றைக்கு வரைக்கும் அன்சாரிகள் பேசப்படுகின்றார்கள் என்றால் அவங்க அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன பையத்திற்கு கட்டுப்பட்டார்கள். அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பேசப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? நம்முடைய செயல்பாடுகள் இருக்குதா? உதாரணத்திற்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வதாக இருந்தாலும் இந்த உதாரணத்துக்கு ஜும்மாவுடைய தொழுகை எடுத்துக்கோங்க. ஜும்மாவுடைய நேரத்துல இமாம் பிம்பருக்கு வருவதற்கு முன்னாடி வந்தாதான் என்ன, ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதாக நன்மை. அந்த தொழுகையை தொழுதுதான அந்த ஏட்டுல பதிவு செய்யப்படும். அந்த முதல் நேரத்துல வந்தனா குர்பானி, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். யார் ஒருவன் வேண்டுமென்றே ஜும்மாவை விடுகின்றாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்திரையிட்டு விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் ஜும்மாவை கூட தொழாத பாவிகள் என்று அல்லாஹ்விடத்துல நாளைக்கு எடுத்து காட்டப்படுவோம். அப்பேற்பட்ட அவலநிலையை நாளை மறுமையில் சந்திப்பதாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் பாருங்க நம்முடைய நிலை எப்படி இருக்குது. அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விடத்துல கிடைக்கக்கூடிய அந்த நன்மைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, இந்த ஜும்மாவுடைய தொழுகையை யார் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் நபி வழியில் தொழுகின்றார்களோ இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மாவோடு சேர்த்து இன்னும் 3 நாள் போனஸ், 10 நாட்கள் அவர்கள் செய்த எல்லா சிறுபாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனா நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு கட்டுப்படுறோமா? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கட்டுப்படுறோமா? பாவ மன்னிப்புக்காக நம்ம விரைந்து வரோமா? பொருளாதாரத்தை விட வேண்டும் என்று வருகின்ற போது ஜும்மாவுடைய நற்குலிகளுக்காக விடுவதற்கு கூட இன்றைக்கு நாம் தயங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? உகபா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எங்களிடத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யுங்கள் என்று. அப்படி சொல்லப்படுகின்ற போது எங்கெல்லாம் ஒரு சில கூட்டத்தார் இருப்பாங்க, ஒரு சில நபித்தோழர்கள் இருப்பாங்க, அவங்களிடத்துல பொருளாதாரம் இருக்காது, அவங்களிடத்துல காசு பணம் இருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டாங்கன்னு செவிமடுத்தாங்கன்னா இவங்க விரைவாக கடைவீதிக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, விறகு சுமத்துப்பாங்க, விறகு வெட்டி அதை விற்பனை செய்வாங்க. அந்த பொருளாதாரத்தை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய்வார்கள் என்று தங்களோடு வாழ்ந்த நபித்தோழர்களுடைய வறுமையினுடைய நிலையில கூட அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள் செய்தவர்களாக திகழ்ந்தார்கள் என்று உகபா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அவங்க கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. அவங்க செவிமடுக்க மட்டும் செய்யல, ரசூலுல்லாஹ்வோடு வெறும் வாழ்ந்துட்டு மட்டும் போகல, தன்னை அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹீம் என்று வெறும் வார்த்தைகளால் தன்னை முஸ்லிம்களாக பறைசாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை செவிமடுத்தார்கள். அந்த செவிமடுக்கின்ற வேளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானே, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் தந்திருப்பது எதற்காக? சும்மா வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இல்ல. இவர் வாழ்ந்தாரு, பெரிய பணக்காரா இருந்தாரு, சம்பாரிச்சாரு, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தாரு, மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொல்வதற்காக இல்ல. ஐயுக்கும் அக்ஸனு அமலா, யார் நன்மையானவர்கள், யார் அழகான செயலுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை சோதிப்பதற்காக. சோதிக்கப்படுகின்ற போது அல்லாஹ் அதற்கான களத்தை ஏற்படுத்துகின்ற போது குர்ஆனை செவிமடுத்த நபித்தோழர்கள், குர்ஆனை செவிமடுத்த நபித்தோழர்கள், குர்ஆனை செவிமடுத்த நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான வாய்ப்பை தருகின்ற போது அதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற அடிப்படையில் ஐயுக்கும் அக்ஸனு அமலா, அழகிய செயலுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம இதுவரைக்கும் குர்ஆனை நன்றாக ஓதி இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம கடைபிடிச்சிருக்கின்றோமா என்று நான் என்ன கேள்வி கேட்டா, நீங்க உங்களை கேள்வி கேட்டா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நம்முடைய நிலை எப்படி இந்த உலகத்தில் இருக்கின்றது என்பதை நமக்கு நாமே
ஒரு எடை போட்டு விடலாம், ஒரு பரிசோதனை செய்த அடிப்படையில் ஒரு மார்க் போட்டு விடலாம். எனவே அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை கேள்வி கேட்பதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நமக்கு ஏவினார்களோ அதற்கு செவிமடுத்து அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அழகிய செயலுக்கு சொந்தக்காரர்களாக, மூமின்களுடைய பண்புகளில் திளைத்தவர்களாக, சிறந்த மூமின்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் நன்மையை பெறுவதற்காக, நற்கூலிகளை அடைவதற்காக ஏராளமான வாசல்களை நமக்கு திறந்து விட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதமானது இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்துல பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் இருக்குது. முஹர்ரம் இஸ்லாமிய புத்தாண்டு. முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல பார்த்தோம்னா பல்வேறு விதமான அனாச்சாரங்களை ஷியா என்ற அந்த பிரிவை சேர்ந்த மக்கள் செய்யறாங்க. அதை இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய தங்களை நாங்கள் தான் சுன்னத் ஜமாத்தினர், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு பெரும்பான்மையான மதகபை பின்பற்றக்கூடிய மக்கள் கூட ஷியாக்கள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரத்தை தான் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்கின்றோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கமானது இது மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, இது மாதிரியான பகுத்தறிவுக்கு ஒப்பற்ற, பகுத்தறிவுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை மக்கள் மத்தியில் போட்டு உடைத்ததால் தான் இன்றைக்கும் பாருங்க இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியானது இன்றைக்கு இந்தியாவில 2050ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவானது இஸ்லாமிய நாடாக திகழும் என்று யாரு சொல்றா? பிபிசியினுடைய பத்திரிகை செய்தி சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு நாளைக்கு 4ல் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பாரு, உங்கள 4 பேர் இருந்தாருன்னா அவர் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கமானது பகுத்தறிவுக்குரிய மார்க்கமாக இருக்கின்றது. அந்த மார்க்கத்துல இந்த மாதத்துல பார்த்தோம்னா ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பை அல்லாஹுடைய தூதரவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் நோன்பு நோற்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அல்லாஹுடைய தூதர் அவங்க நபித்துவம் பெறுவதற்கு முன்னாடியும் அன்றைக்கு இருந்த முஹாஜிர்கள், அன்றைக்கு குறைஷிகளாக இருந்தாங்களா, அவங்க நோன்பு நோட்டிருக்காங்க. அன்றைக்கு தான் பார்த்தோம்னா காபாவுடைய கிஸ்வா என்று சொல்லக்கூடிய துணியானது மாற்றப்படும். அந்த மாற்றப்படக்கூடிய அந்த நாளை சிறப்பித்து அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவம் பெறுவதற்கு முன்னாடியே அன்றைக்கு வாழ்ந்த மக்காவில் இருந்த முஹாஜிர்களாக யார சொல்றோமோ அன்றைக்கு இருந்த குறைஷிகள் நோன்பு நோட்டிருக்காங்க. அல்லாஹுடைய தூதர் நபித்துவம் பெற்ற பிறகு இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த நாள்ல விரும்பிய நோன்பு நோருங்க, விரும்பிய விட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு ரசூல்லா ஒரு சலுகையை விட்டுறாங்க. பிறகு அல்லாஹுடைய தூதரவங்க 13 ஆண்டு கால மக்காவினுடைய வாழ்க்கைக்கு பிறகு மதீனாவுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவினுடைய நாளில் 10வது நாளில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை சிறப்பித்து நோன்பு நோக்குறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, என்னப்பா இந்த நாள்ல ஏன் நோன்பு நோக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்கும் போது ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த யூதர்கள் பதிலளிக்கிறாங்க, இந்த நாளில் தான், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலை பிளந்து காப்பாற்றினான். எனவே அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்க இந்த நாட்டுல நோன்பு நோக்குறோம் சொல்லப்படுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட அனாச்சாரம் செய்யக்கூடிய, மார்க்கத்தின் பேரால் பல்வேறு விதமான கைச்சரகுகளை இஸ்லாத்திற்கு மாற்றமாக செய்யக்கூடிய அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் தான் உரிமை படைச்சவன், நான் தான் அவருக்கு க்ளோஸ். அதனால இனிமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வாழ்ந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுறாங்க, நீங்க இனிமே இந்த ஆஷுராவுடைய தினத்தை அடைந்தீங்கன்னா நோன்பு நோருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக நபித்தோழர் சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, மார்க்கம் என்றாலே பல காரியங்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யக்கூடிய விதமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்துல பல்வேறு விதமான கடமைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் அவங்களும் எப்படி ஒரே நாள்ல நோன்பு நோக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரத்தை கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தா இருந்தேன்னா நான் இந்த முஹர்ரமுடைய 9வது நாளிலும் ஆஷுராவினுடைய தினமாக இருக்கக்கூடிய 10வது நாளில் நோன்பு நோட்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பாக அவருடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமதானுடைய மாதத்திற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தினுடைய நோன்பை தவிர தேர்ந்தெடுத்து வேற எந்த நோன்பையும் நோற்றதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் சொல்கின்றார்கள் என்றால் இந்த மாதத்தினுடைய வருகின்ற வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையானது முஹர்ரமுடைய 9வது மற்றும் 10வது நாளாக இருக்கின்றது. எனவே இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் எப்படி ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனிடம் இருந்து பாதுகாத்து இந்த உம்மத்தை முழுமைப்படுத்தினானோ, இந்த உம்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறைசாற்றினானோ, அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நாமளும் இந்த ஆண்டு வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய தினத்தினுடைய நோன்பை நோக்கணும். அதனுடைய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கின்ற போது 9வது நாள்ல நோன்பு நோற்றோம்னா முந்தைய ஆண்டினுடைய ஒரு ஆண்டு பாவமும் பிந்தைய ஆண்டினுடைய ஒரு ஆண்டு பாவம் மன்னிக்கப்படும். 10வது நாளுடைய நோன்பினுடைய அந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய நோன்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அது முந்தைய ஆண்டினுடைய பாவத்திற்கான பரிகாரமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு நமக்கு வலியுறுத்தி காட்டி நமக்கு ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆதாமுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம பல்வேறு விதமான பாவங்களை செய்யறோம். பாவம் செய்யக்கூடிய நாம இந்த தொழுகையில ஒரு 2 நிமிஷம் ஜும்மா முடிஞ்ச பிறகு 2 நிமிஷம் அல்லாஹ்விடத்துல இஸ்திஃபா தேடி இருப்போமா, பாவ மன்னிப்பு தேடி இருப்போமா, அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவங்களை நம்மை நாமே நினைச்சு பார்த்து அல்லாஹ்விடத்துல கேட்டிருப்போமா? பெரும்பான்மையான சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய நோன்பானது நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கின்றது. எனவே அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த நாட்கள்ல வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான அந்த உடல் ஆரோக்கியத்தையும் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்றும் சொல்லி என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.